நிலாவுமாவேனே உள்ளெல்லாம் பூவாகும் உன்னடி பாதையுமாவேனே உன் மார்பிலே மாலையில் பூத்து நிற்பேனே உள்ளரவாவேனே காளிங்க வீரத்தில் மேய்வேனே புல்லாங்குழல் கேட்கும் நீல நிலாவுமாவேனே உள்ளெல்லாம் பூவாகும் உன்னடி பாதையுமாவேனே உன் மார்பிலே மாலையில் பூத்து நிற்பேனே ஸ்ரீ குருவாயூர் கண்ணா கார்முகில் வண்ணா ஸ்ரீதரநாதா ராதா இதய நாயகா जय जानकी कांत स्मरणं गोपिका जीवन स्मरणं जय सद्गुरु महाराज की समस्त भागवदल को हे गुरु विष्णु भजे ये गुरु कर कोमलं भजे ये पंकजं भजे ये गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे उन्दी
सर्वाङ्गे हरिचन्दनं चकलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो ஆச்சரியமான புண்ணியமான விசேஷமான நாள் இன்னைக்கு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பூமியிலே அவதாரம் பண்ணதான திருநாள். இன்னைக்கும் உண்டு, நாளைக்கும் உண்டு, நாளைய மறுதினமும் உண்டு. ஆகம சாஸ்திரப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் மாறுபட்டு வரும். ஆனால் எல்லா நாளுமே ரொம்ப அற்புதமான நாள். இன்னைய தினத்தில் பண்ணக்கூடிய நாம ஜபம் ரொம்ப விசேஷமானது. பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். மனுஷ ஜென்மாவுடைய பிரயோஜனமே பகவானுடைய சந்தோஷம்தான். நம்ம எத்தனை வருஷம் வாழறோம், இந்த உலகத்தில் பெருமையோடு வாழறோமா, இல்லாட்டி எல்லாரும் கேவலப்படுத்தும்படியாக வாழறோமா, ரோகத்தில் இருக்கோமா, ஆரோக்கியமாக இருக்கோமான்னு பிராதானியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்து பகவான் சந்தோஷப்பட்டானா அதுதான் முக்கியம். பகவான் சந்தோஷப்படணும், அப்போதான் ஜென்மாவுக்கு பிரயோஜனம். பகவான் சந்தோஷப்படலைன்னா வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நடைப்பினம் தான். அந்த பகவான் சந்தோஷப்படுறதுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், அது லபிக்கணும். அதுக்கு தான் பகவானுடைய நாம ஜபம். இப்போ எல்லாருமா சேர்ந்து நாம ஜபம் பண்ணுவோம். நம்ம நன்னா இருக்கணும், நம்முடைய கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு போகணும், நல்ல எண்ணங்கள் ஹிருதயத்தில் சம்பவிக்கணும், மனசுக்குள்ள யதார்த்தம் புரியணும், வாழ்க்கையுடையதான ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாரத தேசத்திலே கலியுகத்திலே ஹிந்து தர்மத்தில் மனுஷனா பிறந்தது ஏன்னு புரிஞ்சுக்கணும். பகவத் அனுபவம் இல்லாம தான் கோடி ஜன்மா நஷ்டமாயிடுது. இந்த ஜன்மாவிலையும் பல வருஷங்கள் போயாச்சு. ஆபீஸில் நல்ல பெரிய போஸ்ட் கொண்டாடுறா, என்னமோ நிறைய விஷயங்கள் நன்னா சமைச்சா கொண்டாடுறா, எத்தனையோ நிறைய நடக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு என்ன லாபம்? சரீரத்துக்கே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ லாபம்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அது நஷ்டமாக இருக்கு. 5 வயசில் பலூனுக்காகவும் பொம்மைக்காகவும் அழுதும், ஆனால் ஒரு 25 வயசு ஆகிடுதுன்னா அது அழுதது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறது, நஷ்டம். அப்போ அழுக தண்டம், ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காக அழுதாச்சு. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ கழித்து பார்த்தோம்னா அடடா இதுக்கு அழுதிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு புத்தியில் உரைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு அழுகை மட்டும் எப்போ நினச்சாலும் இது பிரயோஜனம் உள்ளதுன்னு தெரியும். எந்த அழுகன்னு கேட்டால் பகவத் தியானத்தில் பகவானை நினச்சிண்டு பகவானை அனுபவிச்சு, இல்லாட்டி பகவானை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அழுக மட்டும் வீண் போகாது. அது மட்டும் நஷ்டமே கிடையாது. அது நம்ம 5 வயசில் அழுதாலும் சரி, 15 வயசில் அழுதாலும் சரி, 25 வயசில் அழுதாலும் சரி, 95 வயசில் அழுதாலும் சரி, அந்த அழுக ரொம்ப பிரயோஜனம் உடையாது. பகவானுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் வந்துடுத்துனா சந்தோஷம். அது எப்போ நினச்சாலும் தித்திக்கும், நிஜமாவே உயிருக்கே தித்திக்கும். அந்த அழுக வரணும். அப்பாடா என் பகவான் இருக்கானே, எனக்கு இவ்வளவு தூரம் கருணை பண்ணுறானே, எனக்கு இத்தனை சௌக்கியமாக வச்சிருக்கானேன்னு உள்ளம் முருகி ஒரு சொட்டு அழுக வந்துடுத்துனா ஜெயிச்சுட்டோம். அது வரணும். வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நடந்துட்டு போயாச்சு, அது எப்படியோ சரியோ தப்போதோ நடந்தாச்சு. இன்னிலேருந்து பகவானுக்காகன்னு ஒரு வாழ்க்கை, இந்த க்ஷணத்திலேருந்து பகவானுக்காக நான் ஒரு ஜீவிதம் வாழ போகிறேன் அப்படின்னு மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. தொட்டதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நியூ இயர் வந்தால் மட்டும் இந்த வருஷத்துல இப்படி இருக்க போகிறேன் இப்படின்னு ஒரு சத்தியம்லாம் பண்ணிப்போம். நியூ இயருக்கு, பிறந்த நாளைக்கு, அப்புறம் தமிழ் வருஷ பரப்பு, அப்போ மட்டும் இனிமேல் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்லாம் ஒரு சங்கல்பம். சரியாக சொல்லணும்னா நம்ம பிறந்த நாள் தான் பிராரப்தத்தில் வந்து பிறந்து தொலைச்சாச்சே.
அதில் உட்காந்துண்டு நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன் சத்தியம்லாம் பண்ணி ஒன்றும் ஜெயிக்கலை. பகவான் அவதாரம் பண்ண ஒரு தினத்தில் பகவானை ஸ்மரிச்சுண்டு ஒரு சத்தியம் பண்ணோம் அப்படின்னா அது பகவான் காப்பாற்றிடுவான். ஏன்னா பொறுப்பு அவனிடத்தில் ஆயிடுறது. சமயத்தில் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருப்போம், கொஞ்சம் ஏதோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ட்ரெயின் காலதாமதமாக இருக்கும். உடனே தெரிஞ்சவாளுக்கு யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மாதிரி அரை மணி நேரம் ட்ரெயின் லேட்டு, இன்னும் கூட லேட் ஆகும்னு சொல்கிறா, சரியாக தெரியலை. அதாவது நம்ம சீக்கிரம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் ட்ரெயின் போகிற நேரத்துக்கு தான் நம்ம போக முடியும். சமயத்தில் ட்ரெயின் லேட்டு நினைப்போம், ஆனால் கரெக்டாக போய் நின்றுடும். அது ட்ரெயினுடைய சிக்னலை பொறுத்து, அது போகிற வேகத்தை பொறுத்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லையே. நம்ம சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படலாம், லேட்டாக போயிடுமோன்னு பயப்படலாம், ஆனால் ட்ரெயின் எப்போ போகிறதோ அப்போ தான் போகிறது. அந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உன் இஷ்டப்படி ஒப்படைச்சுட்டேன், நீ நடத்து, உன் இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டா போதும்னு ஒரு சத்தியம் பண்ணிட்டோம். சத்தியத்துடைய பொறுப்பு பகவானை சேர்ந்தது. எந்த ஒரு விஷயம் பகவானை சேர்ந்ததோ அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை, தலையெழுத்து, தர்மம் பகவானுக்காச்சு. அதனால் அந்த பகவானிடத்தில் சத்தியம் கூட நம்மளை நம்பி தான் பண்ணுறோம், தெய்வத்தை நம்பி யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் தெய்வத்தை நம்பி ஒரு சத்தியம் பண்ணிப்போம், பகவானே இனிமேலாவது உன் இஷ்டப்படி வாழணும்டா, உனக்கு எதெல்லாம் என்னிடத்தில் பிடிக்கலையோ அதெல்லாம் மாற்றிடும், உனக்கு எதெல்லாம் என்னிடத்தில் பிடிக்குமோ அதெல்லாம் இருக்கட்டும், நான் எப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு சந்தோஷமோ அப்படி என்னை மாற்றிடப்பா, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, வேற ஒன்றும் புரியலை, நான் உன்னை பூரணமாக நம்பனேன் அப்படின்னு பகவத் சரணாரவிந்தங்களில் விழுந்து ஒரு நாம ஜபம் பண்ணுவோம். ஸ்ரத்தையோடு பண்ணுங்க. நம்ம பண்ணுற நாம ஜபத்தை பகவான் கேட்டே ஆகணும், ராதிகா ராணி கேட்டே ஆகணும், 30 முக்கோடி தேவர்கள் கேட்டே ஆகணும். சுவாமி ராமானுஜர், ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு, ஸ்ரீ சங்கரர், ஸ்ரீ மத்வாச்சாரியார், சுவாமி ராகவேந்திரர், சந்த் துக்காராம், ஜனாபாய், சக்குபாய், மீராபாய், ஆண்டாள், பெரியாழ்வார், சுவாமி நம்மாழ்வார், கங்கா மாதா, யமுனா மாதா, தாமிரபரணி மாதா, உத்தமமான குருவாயூர், பண்டரீபுரம், துவாரக, பூரி ஜெகநாதம், இந்த க்ஷேத்திரங்கள்லாம் கேட்டாக. அதை கேட்டு நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கணும். மனசில் இன்னிலேருந்து நிம்மதி, சாந்தி, எல்லா கெட்ட குணங்களும் ஓடி போகணும். பழையன கழிதல்னு சொல்ல, பழசெல்லாம் கழித்து விட்டுடுவோம். இன்னிலேருந்து புது வாழ்க்கை, புது ஜன்மா, புதுசு. நம்ம எல்லாரும் நடந்தது நல்லதோ கெடுதலோ நடந்தாச்சு, ஒரு தள்ளியாச்சு. இன்னிலேருந்து கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணநாம ஜபம், அவனுக்காக ஒரு வாழ்க்கை, அவனை நினச்சிண்டு ஒரு ஜன்மா, இந்த தேசத்துக்காகவும் இந்து தர்மத்துக்காகவும் ஆத்மாவுக்குமான ஒரு பிரார்த்தனை. வாழ்க்கை ரொம்ப சின்னது, ரொம்ப பெருசு. அதனால் ஸ்ரத்தையோட திருடமா சின்ன குழந்தையா மனசை பாவிச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் தெரியல கிருஷ்ணா, வந்து உட்காந்துருக்கேன், சின்ன குழந்தை. அதாவது முதல்ல குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விடுவா, ஒன்றும் தெரியாமல் திரு முடிச்சுன்னு போய் உட்காரும். இப்படி அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும், யாரையும் அதுக்கு பழக்கம் இல்லை, டீச்சரை தெரியாது, பள்ளிக்கூடம் புதுசு, கூட உட்காந்து படிக்கிற குழந்தைகள் புதுசு. ஆனால் சொல்லி கொடுக்குறத விட கரெக்டாக கவனமாக வாங்கிட்டுரும். அது எல்லாம் புதுசு, திரு முழிக்கிறது பரபரக்கில். ஆனால் பார்க்குற விஷயம், சொல்லி கொடுக்குற விஷயம் டக்குன்னு மனசில் பதிக்கிறதோன்னு. அந்த மாதிரி நான் சின்ன குழந்தை, ஒன்றும் தெரியலை, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என்கிட்ட சுகம் இல்லை, துக்கம் இல்லை, நல்லது இல்லை, கெடுதல் இல்லை, மானம் இல்லை, அவமானம் இல்லை, லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை, புதுசு, புது ஜென்மா. இன்னைக்கு பிறந்திருக்கோம், இப்போ பிறந்திருக்கோம், இப்போ பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னையிலேருந்து பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்னையிலேருந்து பகவத் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்னையிலேருந்து கிருஷ்ணனை பார்க்குறோம். இத்தனை நாள் பார்த்தோம், பக்தி பண்ணாலும் ஓரம் தள்ளிடுவோம். இன்னையிலேருந்து புதுசு, பிராண்ட் நியூன்றால் இப்போ தான் பாக்கெட்டை பிரிக்க போகிறோம். இந்த மனசுன்ற ஹிருதயம் தான் ஒன்று பிரித்து இப்போ தான் புதுசாக அந்த புஷ்பத்துடைய வாசனையை அனுபவிக்க போகிறோம். அந்த ஸ்மரணையோடு இருந்துண்டு நாமஜபம் பண்ணி பாருங்க, அத்தனை ஒரு பலம் தெரியும். ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு தடவையுமே நான் புதுசு, இப்போ தான் பக்தி பண்ணுறேன்னு அந்த பாவத்துக்கு வந்து நாமஜபம் பண்ணும் பொழுது அதனுடைய பலம் நன்னா தெரியும். அதனால்
ஸ்ரத்தையோட நாமம் ஜெபிப்போம். ராதே கிருஷ்ணா 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 ராதே கிருஷ்ணா
Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna
कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे
लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बुधं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम्
கிருஷ்ண முகுந்த மனமோகன கண்ணா கிருஷ்ண முகுந்த மனமோகன கண்ணா ராதை மனம் கொள்ளை கொண்ட ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா ராதை மனம் கொள்ளை கொண்ட ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா வந்தே அருளுவாய் யசோதை பாலா வந்தே அருளுவாய் யசோதை பாலா ஆஹா இன்பம் இன்பம் வேதநாதனே 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 கிருஷ்ண முகுந்த மனமோகன கண்ணா கிருஷ்ண முகுந்த மனமோகன கண்ணா ராதை மனம் கொள்ளை கொண்ட ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா ராதை மனம் கொள்ளை கொண்ட ஸ்ரீ ஹரி கிருஷ்ணா வந்தே அருளுவாய் யசோதை பாலா வந்தே அருளுவாய் யசோதை பாலா ஆஹா இன்பம் இன்பம் வேதநாதனே ஆஹா இன்பம் இன்பம் வேதநாதனே ஆஹா இன்பம் இன்பம் வேதநாதனே கிருஷ்ண முகுந்த மனமோகன கண்ணா சோர்வினால் பொருள் சேர்த்தது உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து ஆர்வினவிலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூயிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. அவன் நமக்கு பண்ணக்கூடிய கிருபையை அனுபவிச்சுண்டு வாழ்ந்தோம்னா அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்கிறோம், ஆனால் அது பகவானுடைய காருண்யம் அப்படின்னு ஒரு புத்தி வரமாட்டேங்கிறது. தன் பலத்தினாலே தன் புத்தி சாதுரியத்தினாலே
தன் கூட இருக்கிறவருடைய சகாயத்தினாலே, படிப்பினாலேயும் பதவினாலேயும் பணத்தினாலேயும் அடைஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுடுறான். நிச்சயமா இல்லை. பகவானுடைய காருண்யத்தினாலே தான் நம்ம பல நல்ல விஷயங்களை அனுபவிச்சுருக்கோம். உண்மை அதுதான். அந்த பகவான் இருக்கும்படியான ஸ்தலத்தை தான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். அவன் எந்த இடத்துல இருக்கானோ அது க்ஷேத்திரம். பகவான் எங்க இல்லை? பிரகலாத ஆழ்வார் சொல்லும் பொழுது எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னு தான் சொல்றார். எங்கும் உளன் கண்ணன். கண்ணன் இல்லாத இடம்னு ஒன்று உண்டா? தூணிலும் இருக்கான், துரும்பிலும் இருக்கான், அங்கெங்கனாதபடி நீக்கமர நிறைஞ்ச பரபிரம்மம். அப்படிதானே கண்ணன் இருக்கான். பாலுக்குள்ள நெய் போல கண்ணன் இருக்கான். காத்துக்குள்ள பிராணவாயு போல கண்ணன் இருக்கான். ஆகாரத்துக்குள்ள சக்தி போல கண்ணன் இருக்கான். புஷ்பத்துக்குள்ளே நறுமணம் போல கண்ணன் இருக்கான். பழத்துக்குள்ளே ருச்சி போல கண்ணன் இருக்கான். வார்த்தைக்குள்ளே அர்த்தமா பகவான் கண்ணன் இருக்கான். எங்க இல்லை? எதுல இல்லை? கண்ணன் இல்லாத ஒரு வஸ்து லோகத்துல உண்டா? சத்தியமா கிடையாது. கொடூரமான பாம்புக்குள்ளேயும் அவன் இருக்கான், மனுஷாளுக்குள்ளேயும் அவன் இருக்கான், ஒரு 4 கால் பிராணிக்குள்ளேயும் அவன் இருக்கான். மரம், செடி, கொடி, சின்ன புழு, பூச்சி, கொசு, மூட்டை பூச்சியிலேருந்து எல்லாத்துலேயுமே கண்ணன் இருக்கான். ஜடப்பொருள், சேதனம், அச்சேதனம் எல்லாத்துலேயுமே கண்ணன் இருக்கான். சேத்தனம்னு சொன்னா